யாரும் எதிர்பாராத நொடியில் முக்கிய திருப்பத்தை செய்த இஸ்ரேல். உலகம் நடுங்கிய செயல் நடந்தது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹமாஸ் இடையே ஓராண்டாக போர் நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதலில் இஸ்ரேல் மக்கள் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பழைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் அமைப்பை கூண்டோடு அழிக்கவும் இஸ்ரேல் உறுதியேற்றது. அப்போது முதல் ஹமாஸ் அமைப்பு மீது சரமாரி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. முதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் மற்றும் தளபதிகளை குறிவைத்து போட்டு தள்ளியது இஸ்ரேல். இந்த நிலையில் லெபனானில் செப்டம்பர் 27 இரவு தெற்கு பெய்ரூட் பகுதியில் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு லெபனானில் இருந்து செயல்பட்டாலும் அதற்கு அத்துணை ஆதரவையும் ஈரான் நாடுதான் அளித்து வருகிறது. அந்த ஈரானில் இருந்துதான் ஸ்பை இஸ்ரேலுக்கு ஹசன் நஸ்ருல்லா இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்துள்ளார். இதையடுத்து கச்சிதமாக காரியத்தை முடித்த இஸ்ரேல் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா உலகத்தை விட்டு அகற்றப்பட்டார் என்று எக்ஸ் பதிவு வழியாக தெரிவித்தது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமை கட்டிடத்தில் நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் இந்த கட்டிடம் தரைமட்டமானது. ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்ப்போம் என அந்த அமைப்பைச் சேர்ந்த தளபதிகள் திட்டவட்டமாக கூறினர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் லெபனானில் பெய்ரூட்டில் இஸ்ரேல் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவராக பொறுப்புக்கு வந்திருந்த காசிம் சஃபி அல்தீன் அவர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் மட்டுமே 3 ஹிஸ்புல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 32 ஆண்டுகளாக தலைவராக இருந்த ஹசன் நஸ்ருல்லா, அடுத்த 6 மணி நேரம் தலைவராக இருந்த ஹசன் கலீல் யாசின், அடுத்து 6 நாட்களுக்கு தலைவராக காசிம் சஃபி அல்தீன் அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரே வாரத்தில் 3 ஹிஸ்புல்லா தலைவர்களை காலி செய்திருக்கிறது இஸ்ரேல். இவர்கள் மட்டுமின்றி இவர்களோடு ஹிஸ்புல்லாவின் ஏகப்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்களையும் முடித்து விட்டது இஸ்ரேல். ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக ஹிஸ்புல்லாவின் அரசியல் பிரிவின் தலைவராக இருந்த இப்ராஹிம் அல் அமீன் செய்யத் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இஸ்ரேலின் குண்டு மழையால் ஹிஸ்புல்லா அமைப்பினர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பயங்கரவாதிகளை அழித்துவிட்டுத்தான் போரை நிறுத்துவேன் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். மேலும் இஸ்ரேலை எதிர்ப்பவர்கள், அவர்களுக்கு உதவுபவர்கள் என அனைவரையும் அழித்து விடுவோம் எனவும் தீவிரமாக தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார். மேலும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய கிழக்கை அடியோடு மாற்றி அமைக்க இஸ்ரேலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஈரானின் அணு ஆயுத நிலைகளையும் எரிசக்தி நிலையங்களையும் நிர்மூலமாக்கி அந்த நாட்டு பயங்கரவாத அரசுக்கு மரண அடி கொடுக்க நேரம் வந்துவிட்டது. ஈரான் என்ற ஆக்டோபஸின் கரங்களை இனி ஆக்டோபஸின் தலையை வெட்டியாக வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்த வரலாற்றில் எப்போதாவது ஒரு முறைதான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை தவறவிடக் கூடாது என கங்கணம் கட்டியுள்ளது இஸ்ரேல். ஈரானால் ராணுவ ரீதியில் இஸ்ரேலை தோற்கடிக்க முடியாது. பல ஆண்டுகளாக தொடரும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் காரணமாக அதிநவீன கருவிகளை பெற முடியாத பழைய விமானப்படைதான் அந்த நாட்டிடம் இருக்கிறது. அதன் வான் பாதுகாப்பு தளவாட கட்டமைப்பும் மிக பலவீனமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் உதவி செய்ததாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இதில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. எனினும் இஸ்ரேல் ராணுவம் ஒரே சமயத்தில் ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் ஆகியோரின் படைகள் மீது தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.